வெல்கம் டு மை சேனல் ரேஷ்மா vlogs. நான் உங்கள் ரேஷ்மா. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து குரூப்பாக கேசரி தான் செய்ய போகிறோம். அதுவும் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதுதான் நாங்கள் எப்படி பண்ணுறோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் தான் கைஸ் திங்ஸ் நாங்கள் வந்து எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இது நம்மளுக்காகவே நேற்று வாங்கின அடுப்பு. இதுக்கு நல்லா பொட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தது ஒரு கடாய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கேசரி பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கீ, அப்புறமா ரவா, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ நட்டு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. இதுக்குள்ளே சர்க்கரை இருக்குது. இது வந்து ஏலக்காய் இடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் மேட்ச் பாக்ஸ், கற்பூரம் சாமி கும்பிட்டு இது பண்ணுறதுக்காக. வாட்டர் வந்து 1000 ml எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கரெக்டாக மெஷர் பண்ணி. அப்புறமா குச்சியெல்லாம் இருக்குது கைஸ். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க திங்ஸ். வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சா கைஸ். கற்பூரமும் இது பண்ணியாச்சு. எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ கற்பூரம் பத்தலை. பத்திக்கிச்சு கைஸ். பத்திக்கிச்சு கைஸ். இப்போ கடாய் வச்சிடலாம். இருங்க, கீ ஊற்றலாம். நம்ம குகன் பாருங்க. நம்ம பூமிக்கு இங்கே உட்காந்துருக்கா. அண்ட் தென் அடுப்பும் இங்கே எரியுது. ஊற்று. போதும் போதும் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்யூ நட்டு, ஏலக்காயெல்லாம் வறுத்துக்கலாம் கைஸ். போடுங்க போடுங்க. கரண்டி எங்கடா? யாரும் வதக்காதீங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணு. லைட்டாக ஊற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். இப்போ தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம வந்து ரவா கொட்ட போகிறோம். ரவா கொட்டிக்கலாம் கைஸ். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து ஃப்ரை பண்ண ரவா, அதனால் வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரே பிஞ்சு. கேசரி பவுடர் போட்டாச்சு கைஸ். ஐயோ, சக்கரெலாம் போட்டு வச்சுக்கணும். லைட்டாக சக்கரை தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இங்கே ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க கைஸ். நாங்கள் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. அடுப்பும் கொஞ்சம் மீடியம் கம்மியாக வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சிட்டோம் கைஸ். இதோ கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணி இறக்கிட்டா வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கேசரி வந்து இதோ இருக்குது. பூமிகா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மையாக சொல்லணும், ஓகேவா? பொய்லாம் சொல்லக்கூடாது. குகன் வந்து போயிட்டாங்க கைஸ். அவங்க டாடி கூப்பிட்டாங்க. நல்லா இருக்கு கைஸ். சாப்பிட்டு
சொல்லு, வாயில் போட்டவொடனே நல்லா இருக்கு கைஸ்லாம் நம்ப மாட்டாங்க. உண்மையாவா? இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி உண்மையான ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். உண்மையாலே வந்து சூப்பராக இருக்குது. சர்க்கரை, உப்பு, கீ எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யூஸ்வலாக எதனா செஞ்சால் தீஞ்சி போன ஸ்மெல் வரும் எப்போனா, அது கூட இதில் இல்லை. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கைஸ். நம்ம குகன் வந்து வந்துட்டான். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு குகன். உண்மையாக சொல்லணும் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருக்கா? டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி, ஓகே கைஸ். அது நாங்கள் வந்து திராட்சை வரைக்கிறன்ற பேரில் கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம் கைஸ், அதை சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக கேசரி செஞ்சிட்டோம், கொட்டிட்டோம், நிறவிட்டோம், நல்லா செஞ்சிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். இது வந்து எல்லாரோட வீடுக்கும் பேரண்ட்ஸ்க்காக நாங்கள் 4 பேர் சேர்ந்து செஞ்சோம். இன்னொருத்தி வந்து வீடியோவில் காட்டல, ஏன்னா அவள் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட், அதனால் காட்டல. நாங்கள் வந்து 3 வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் நல்லா சாப்பிட்டு, ஒரு பாப்பா வந்தால் அவளுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டோம். இந்த டிஷ் மாதிரி வேறு என்ன டிஷ் அடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் கைஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.